ஹாய், குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இப்போ நிறையா டிஸ்ட்ரிக்டில் வந்து மிட்டம் எக்ஸாமினேஷன் ஃபஸ்ட்டு மிட்டம் முதல் பருவத் தேர்வு நடந்துகிட்ருக்கு, முதல் இடைப்பருவத் தேர்வு நடந்துகிட்ருக்கு. இப்போது இதில் வந்து சோஷியல் சமூக அறிவியல் 10ஆவதுக்கு சமூக அறிவியலோட இம்பார்ட்டண்ட் கொஷின்ஸ் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இது பாருங்கள், சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை நீ எவ்வாறு மதிப்பிடுவாய். ஆக்சுவலி வந்து உங்களுக்கு 5 கொஷின் நீங்கள் 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும், இல்லைனா 6 கொஷின் 2 மார்க் எழுதுகிற மாதிரி இருக்கும். இப்போ நான் இதில் கொடுத்துருக்கேன் இல்லையா, இதில் மொத்தம் 17 கொடுத்துருக்கேன். இந்த 17 நீங்கள் படிச்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக 5ல் 4 எழுதிடலாம், 6ல் 5 எழுதிடலாம். கொஞ்சம் நல்லா ஈஸியாக கொஷின் பேப்பர் வந்தால் முழுசாகவே நீங்கள் எழுதிடலாம். ஓகே, ஸோ படிச்சுக்கோங்க. சீன ஜப்பானிய போரின் முக்கியத்துவத்தை எவ்வாறு மதிப்பிடுவாய், பொருளாதார பெருமந்தம் இந்திய வேளாண்மையின் மீது எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது, இந்திய திட்ட நேரத்தின் முக்கியத்துவம் பற்றி கூறுக, ஜெட் காற்றோட்டங்கள் அதை பார்த்துக்கோங்க என்றால் என்ன, குடியுரிமை என்பதன் பொருள் என்ன, இது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து இந்த 2 மார்க்ஸ் எல்லாம் படிச்சிருங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு நான் 4 மார்க்ஸ் வேணும்னாலும் சரி, 7 மார்க் வேணும்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அதையும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறோம். கண்டிப்பாக இந்த ஃபஸ்ட்டு இந்த 17 படிச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் படிச்சதை ரிவைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஸோ மச். அண்ட் எங்களோட ஸ்ரீ விக்னேஷ் ஸ்கூல் அண்ட் டியூஷனில் நீங்கள் ஜாயின் பண்ணணுன்னாலும் எங்களோட காண்டாக்ட் நம்பர் கீழே கொடுத்துருக்கோம், நீங்கள் கால் பண்ணி கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.